கங்குவா ஒருத்தா இருந்தது. இது சிவா படம் மாதிரியே தெரியல, சிவா படம் மாதிரியே தெரியல எங்களுக்கு, இது சிவா படம் மாதிரி தெரியுது. அந்த லாஸ்ட் சீன்ல அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருந்தது, நல்லா இருந்துச்சு, சீரியஸாக நல்லா இருந்துச்சு. ப்ரெசென்ட்டும் பாஸ்ட்டும் வந்து கலந்து எடுத்திருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சிஜே சூப்பராக இருந்துச்சு. 3Dல பாருங்க, ஐமேக்ஸ் 3Dல. சிஜே என்னப்பா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரியல, அதை விட செகண்ட் ஆஃப் ட்ராகாக இருக்குமோ நினச்சேன். பட் செகண்ட் ஆஃப்மே வந்து இன்னும் ஸ்பீடாகவே போயிடுச்சு. ட்ராக்ல எனக்கு பெருசாக தெரியவே இல்லை. சாங்ஸுமே எல்லாமே கரெக்டாக அந்தந்த இடத்துலலாம் இருந்தது. ஸோ சாங்ஸுமே எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் படத்தை பெட்டராக பண்ணியிருக்கலாம், கதையை பெட்டராக பண்ணியிருக்கலாம். விஎஃப்எக்ஸு மேக்கிங்லாம் சூப்பர். சூர்யா சாரோட ஆக்டிங்கும் சரி, அவரோட போட்ட எஃபர்ட்ஸ்லாம் வந்து நல்லா தெரியுது. சிவா அவங்களோட டீமுமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டோரி லைன் ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருந்தாங்கன்னா படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கும். அதான் இப்போ கம்பேரிட்டிவாக பாகுபலி அது இதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதோட மெயின் சக்ஸஸ் என்னென்னா கேஸ்டிங் தாண்டி ஸ்டோரியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லை. ஆமாம், ஃபில் பண்ணியிருக்கு. நான் ஃபேன்ஸோடு தான் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து தளபதி ஃபேன் தான். ஸோ கண்டிப்பாக சூர்யா படத்தை பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டோடு தான் வந்தோம். ஏன்னா ஒரு புது ட்ரெய்லராக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தேன். நான் சூர்யா ஃபேன்ஸோடு தான் வந்திருந்தேன். சூர்யா ஃபேன்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். நமக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம், ஃபைன் அப்படின்றதா இருந்துச்சு. அண்ணாத்துக்கு அப்புறம் சிறுத்தை சிவா சார் சூப்பராக படம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒன்றும் என்ன, விஸ்வாசம் படத்தில் வர எமோஷ்னல் மாதிரி இல்லை. லாஸ்ட் அந்த கண் கலங்குற சீன் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் வேறு லெவலாக இருக்குது படம். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. மேக்கிங் நல்லா இருக்குது, டெக்னிக்கலி படம் நல்லா இருக்குது. பட் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் வீக்காக இருக்குது. ரைட்டிங் தான், ஸ்கிரிப்ட் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா மற்ற எல்லாமே நல்லா இருந்திருக்கும். ஸோ படம் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான். யா 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 சூர்யா, சூர்யான்னு போல இங்கே யாரியா, ஆக்டிங் இல்லை அண்ணன் ஒரு அலமரம், அகரத்தையே வாழ வைக்கும் வாழமரம். சூர்யா சூர்யா சூர்யா, ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரியா, அண்ணனுக்கு ஊரு ஃபுல்லா ரொம்ப நல்ல பேரியா. கங்குவா படம் வந்து இங்க பாரியா பாரியா பாரியா. எல்லாரும் தேட்டருக்கு வந்து கங்குவா படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. இல்லை மேடம், இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மேடம். இது அதான் மேடம், அவர் சூர்யா சாருக்குலாம் வந்து ஜெய் பீம் அப்படின்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் மேடம் கரெக்டாக இருக்கும் அவருக்கு. இது ஏன் நடித்தாங்க என்னன்னே தெரியல எனக்கு என்னன்ட்டு. நான் ரொம்ப எதிர்பார்ப்பாக வந்தேன். எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும், சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். வந்தேன் அந்த 7ஆம் அறிவில் எப்படி சொதப்பினாங்களோ அதே சொதப்பல் தான் மேடம் இருக்கு. படம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து சூர்யாவும் கார்த்தியும் ஆப்போசிட் வர மாதிரி இருக்குது. அதுதான் செகண்ட் ஹாஃப். நல்ல கிரேட் எஃபர்ட், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. செம்ம எஃபர்ட்டு. பார்ட் 2க்கு செம்ம வெயிட்டிங்கு. லீட் நிறையா கொடுத்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா சூர்யா ஆக்டிங் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஓகே தான். ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ நல்லா இல்லைங்க. படம் ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்க்ரீன் பிளே பாகுபலி மாதிரி இருக்குன்னு நினச்சோம். பாகுபலி மாதிரி இல்லை. மேக்கிங் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை. அவ்வளோ விஷயம். ஸ்க்ரீன் பிளே இல்லை, ஒரு திடமான ஒரு பக்காவான ஸ்க்ரீன் பிளே இல்லை. ஏதோ வந்து ரோமானியர்கள் வந்து ஒரு இடத்த ட்ரை பண்ணுறாங்க அந்த 1070. அப்போ வந்து பெருமாளச்சின்ற ஒரு இடத்த பிடிக்கிறாங்க. அதில் தான் கங்குவா இருக்கா, என் இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அவ்வளோ கதை, இதுதான் கதையே. ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காருங்க. ஆடியன்ஸ் கூட நீங்கள் படம் பார்க்குறது நீங்கள் எடிட்டிங் டேபிளில் படம் பார்க்குறது வேறு. இப்போ நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கூட படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஆடியன்ஸ் கூட படம் பார்க்கணுங்கிற ஆசையில் தான் நம்ம படம் எடுக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப திருப்தியாக எல்லாமே. இப்போ இனிமேல் தான் எல்லாம் பார்க்கணுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் இங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. யூஎஸ்லேருந்து வந்துச்சு. யூஎஸ்லேருந்து மார்னிங்கே ஷோ போட்டு தொட்டு அங்கே எல்லாத்துலேயும் ஃபீட்பேக் கிடச்சிது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க. சியாட்டர்லாம் ஸ்டாண்டிங் அவர்ஷன் கொடுக்குறாங்கிறாங்க. ஸோ வெரி ஹாப்பி. இன்னும் பார்க்கலாம் சார். அடுத்த கலெக்ஷன் எப்படி சார் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? எப்பவுமே கலெக்ஷன் பற்றி நான் பேசுனதில்லை. என்னோட எந்த படத்துக்கு நான் பேசுனதில்லை கலெக்ஷன் பற்றி. பட் பெரிய லெவலில் பெரிய மாபெரும் வெற்றி அவங்க நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ சார். பார்த்துப்பா பதிவு சார், ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரமாதமாக இருக்கேம்மா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமே எவ்வளோ பேர் செஞ்சேன். வரவங்களே ஒரு திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்களே. ரொம்ப ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மிக மகிழ்ச்சியாக இருக்குது.
நல்ல படம் எடுத்திருக்கோம், எல்லாரும் நல்லா ரெஸ்பாண்ட் ஆகுறாங்க. ஐம் வெரி ஹாப்பி. அஜித் சார் படம் பார்த்தாரா? இன்னும் பார்க்கல. செகண்ட் பார்ட் எப்போ? ரொம்ப சீக்கிரமாக பிளான் பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஆல்ரெடி எடுத்தாச்சா சார்? இல்லை இனிமேல் தான் இருக்கு. தேங்க்ஸ். கிராஃபிக்ஸு மேக்கிங் எல்லாம் நல்லா இருக்கு. பட் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளே இல்லை. ஒரு பாகுபலி ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கும், கனெக்ட் ஆகல, எமோஷனலாக கனெக்ட் ஆகல. அதான் உண்மையான சீன். ஒரு படம் வந்து அடுத்த சீன் ட்ரை பண்ணி வரணும் இல்லையா, அடுத்த சீன் ஏன்டா வருதுன்ற மாதிரி இருக்குது ஃபீலிங். ஸ்க்ரீன் பிளே இருந்தால் தான் எமோஷனாக கனெக்ட் ஆகும். முதல் பாயிண்ட். வெறும் ஒரே சவுண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. வெறும் சவுண்ட்ஸே போட்டு அதே சீனை மறுபடியும் வரது வந்து மியூசிக் ரொம்ப ஓவர் சவுண்ட் மேடம். மியூசிக் ஓவர் சவுண்ட். அவுட் ஆஃப் 10 படத்துக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா எவ்வளோ கொடுப்பீங்க? சாரி, அது சொல்ல விரும்பல. சாரி. சூப்பராக சூப்பர். அவர் எப்பவும் போல கலக்கிட்டார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. செதற விட்டாங்க படத்தை. வேற மாதிரி இருந்தது. சூர்யா ஆக்டிங் தான் வேற மாதிரி, வாய்ஸ் டைரக்ஷன் வேற லெவல். அண்ணாத்துக்கு அப்புறம் பயங்கரமான கம்பேக்கு. 1000 கோடி கன்ஃபார்ம். 3D ஒன்று செதுக்கி வச்சிருக்காங்க. பயங்கரம். 1000 கோடி கன்ஃபார்ம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் மட்டும்தாங்க படமே. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ஓகேயா இருக்கு படம். கிளைமேக்ஸும் 3Dயும் நல்லா இருக்கு. படம் ஆவரேஜ் ஆனால் நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பாத்தீங்க படம்? நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. ஒரு வாட்டி அவ்வளோ ஐப்லாம் இல்லை மேம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் லெட் டவுன், பட் செகண்ட் ஆஃப் காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் டைம் ஆவரேஜ் வாட்ச். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு மேம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கார்த்தி வர்சஸ் சூர்யா சார் சூப்பராக இருக்கும் நம்புகிறேன். நல்லா இருக்கும். கலெக்ஷன்ஸ் பற்றி பெருசாக இன்ட்ரெஸ்டட் இல்லை மேம். பட் படம் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு 7.5 நல்லா இருந்தது. சிவா டைரக்ஷன் எப்பயும் போல விஸ்வாசம் பார்த்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. விஸ்வாசத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் இது நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் படமே. அது நல்லா பவர்ஃபுல்லாக இருந்ததுங்க. அது ஒரு கெஸ்ட் ஆக்டர் ஒருத்தர் ஹீரோ பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தது. அது சூப்பராக இருக்குது படம். ஸோ மூவி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 2.5 இயர்ஸ்க்கு ஓகே, நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சீரியஸாக நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். சூர்யாவோட படம் 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க? நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறையா சீன் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. 3D நல்லா இருந்துச்சு. பட் 3D காட்டியும் எனக்கு 2D பெட்டராக இருக்கும்னு தோணுது. பட் 3D மற்ற இங்கிலீஷ் மூவி அளவுக்கு கங்குவா ஒர்த்தாக இருந்தது. இது சிவா படம் மாதிரியே தெரியல. எங்களுக்கு இது சிவா படம் மாதிரி தெரியுது. அந்த லாஸ்ட் சீன்ல அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. சீரியஸாக நல்லா இருந்துச்சு. லைக் ட்விஸ்டாகவே இருந்தது. என்ன எப்படி சொல்ல வராங்கன்னே தெரியல. ஆனால் எனக்கு பார்ட் 2ல எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ஃப்ரான்சிஸ் கேரக்டர் சூப்பராக இருந்தது. அந்த ப்ரெசன்ட் கேரக்டர் எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா கூஸ் பம்ப்ஸாக இருந்தது படம்லாம். விஎஃப்எக்ஸ் வந்து தமிழ் படத்தில் இதான் ஒர்த்தான விஎஃப்எக்ஸான தமிழ் படம். கண்டிப்பாக இருக்கும். இது வந்து எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும். தமிழில் கோலிவுட்டில் இது எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணால் கங்குவா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். 10க்கு ஒரு 8.5 கொடுப்பேன். நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா அண்ணா படம் நல்லா இருந்தது. அவ்வளோதான். இவ்வளோதான் கொடுக்க முடியும் ரியாக்ஷன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பரவாயில்ல, நல்லா எடுத்துருக்காங்க. கேமியோ சொல்லிடக்கூடாது. செகண்ட் ஹாஃபில் நல்லாயிருக்கும் பாருங்கள். ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் வந்து கலந்து எடுத்திருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சிஜே சூப்பராக இருந்துச்சு. 3Dயில் பாருங்கள். ஐமேக்ஸ் 3Dயில் சிஜே என்னப்பா சிவா மூவி மாதிரி இல்லை. சிவா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இது சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ஒரு பயங்கர ட்ரீட்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து மூவி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு 3Dயில் பார்க்கறத விட எல்லாரும் வந்து 2Dயில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கதையோட டெப்த், அந்த தீமை புரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் 2Dயில் பார்த்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே பக்காவாக இருந்தது. மியூசிக்லேருந்து சிஜி ஒர்க்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது.
எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரில, அதை விட செகண்ட் ஆஃப் ட்ராகாக இருக்குமோ நினச்சேன். பட் செகண்ட் ஆஃப்மே வந்து இன்னும் ஸ்பீடாகவே போயிடுச்சு. ட்ராகில் எனக்கு பெருசாக தெரியவே இல்லை. சாங்ஸுமே எல்லாமே கரெக்டாக அந்தந்த இடத்துலலாம் இருந்தது. ஸோ சாங்ஸுமே எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட். பார்ட் 2 எப்போ வரும்னு கண்டிப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சூர்யாவோட போர்ஷனோட கார்த்தி லாஸ்ட்டில் கொஞ்சம் தான் வந்தார். பட் அது வந்து இன்னும் ஹைப்பாக இருந்தது. எனக்கு கார்த்தியோட போர்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சது அந்த சூர்யாவோட. தேங்க்யூ. ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சுங்க. செகண்ட் பார்ட் லீட்ல எந்த அளவுக்கு இருந்தது, ஹைப் எந்த அளவுக்கு இருந்தது? எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் படத்தை பெட்டராக பண்ணியிருக்கலாம், கதையை பெட்டராக பண்ணியிருக்கலாம். விஎஃப்எக்ஸு மேக்கிங்லாம் சூப்பர். சூர்யா சாரோட ஆக்டிங்கும் சரி, அவரோட போட்ட எஃபர்ட்ஸ்லாம் வந்து நல்லா தெரியுது. சிவா அவங்களோட டீமுமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டோரி லைன் ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருந்தாங்கன்னா படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கும். அதான் இப்போ கம்பேரிட்டிவாக பாகுபலி அது இதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதோட மெயின் சக்ஸஸ் என்னென்னா கேஸ்டிங் தாண்டி ஸ்டோரியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லை. உண்மையாகவே பெட்டராக இருந்தது. அதுதான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும். தமிழ் படம் பாகுபலி அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னாக்கா இதை நம்ம கொண்டாடணும். என்ன விஷயம்னாக்கா, ஏன்னா அந்தமாரி படங்கள் இருக்குது, நம்மகிட்டேயும் ஒரு தமிழ் படம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு படம் பெட்டராக இருந்தது. அந்தமாரி பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க் மாதிரி உண்மையாக தெரியல. ஆக்சுவலாக நான் சூர்யா ஃபேன் தான், அதனால இல்லை. பட் கதை நமக்கு புதுசாக இருக்க வேண்டாம், மக்கள் கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டம். ஏன்னா லாங்குவேஜ் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி தான். தமிழ் ஓல்டு லாங்குவேஜ் புரியலன்னு இல்லை, உண்மையாக பெட்டராக இருக்குது. இன்னும் இதை வந்துட்டு பார்க்கணும், மக்கள் இதை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா இந்தமாரி படங்கள் இன்னும் வரணும். அப்படின்னா இந்த படத்துக்கு நம்ம முன்னுதாரணமாக ஏதாவது கொடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பெட்டராக வரும். சிவா சார்கிட்டேருந்து எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேட்டர்னில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உண்மையாக சொல்கிறேன், எல்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாத்து அது அந்தளவுக்கு ஓடல. பட் இவருக்கு அது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஜானியாக ஸ்டோரியாகவும் இருக்குது. டிஎஸ்பி பெட்டராக பண்ணியிருக்காரு, நல்லாவே இருக்குது. சிஜி ஒர்க் மாதிரி தெரியல, நல்லா இருக்குது. பூர்த்தி இருக்குது. ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பேட்டர்னில் இருப்பாங்க. என்ன பர்பஸ் நான் சொல்கிறேன்னாக்கா, நான் வந்துட்டு கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள். ஏன்னா அது வந்துட்டு அவன் மெனக்கட்டு எடுக்கிற விஷயம் இருக்குல்ல. 300 கோடி 400 கோடி செலவு பண்ணுறதை விட அவங்க வந்துட்டு அந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்கனாக்கா அந்த கதை எதுக்காக பண்ணுறாங்க, மக்களுக்கு போய் சேரணும், அதில் ஏதோ ஒரு கருத்து இருக்குன்னு. அப்படி பார்க்கும்போது இதில் நிறைய கருத்து இருக்குது. நம்பிக்கை, பொறாமை இருக்கக்கூடாது. அந்தமாரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இனத்தை காப்பாற்றுறமே அந்தமாரி நல்ல லீடெலாம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, சூப்பராக காமிச்சிருக்காங்க. உண்மையாக எப்படி காமிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னடா இது அப்படின்னு யோசிப்பீங்க. பட் அந்த கிளைமேக்ஸ் வரும்போது மொத்தமாக கனெக்டிவிட்டி கொடுத்து பெட்டராக பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம் கண்டிப்பாக. அதுதான் சொல்கிறேன், டிஎஸ்பி இது உண்மையாக பெட்டராகவே இருக்குது. மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னுலாம் பிரிக்க முடியாது. ரெண்டுமே வந்து ஒரு பேக்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்குறாரு சூர்யா. அது வரைக்கும் எங்கே சொதப்பிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லரை காமிச்சு சும்மா ஒரு மாண்டேஜ் சீனாக வரும் போல இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அப்படிலாம் இல்லை. ஆனால் பர்ஃபெக்டாக வந்திருக்கு படம், சூப்பராக வந்திருக்கு. நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரெசென்ட்டில் வந்து ரொம்ப ஒரு சில்லான கூலான காயாக இருக்கிறாரு. அப்புறம் பாஸ்ட் இதில் பார்த்தா பயங்கர வீரமான ஒரு ஆளாக இருக்கிறாரு. அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற இடம் வந்து தான் ட்விஸ்ட்டு. அது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சிஜிலாம் சில அனிமல்ஸ்லாம் காட்டுறதுலாம் வந்து சிஜியில் தான் காட்டுறாங்க. அது ரொம்ப போர் அடிக்காமல் வந்து என்னடா சிஜி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இருக்குது. 3D எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஒரு நல்ல 3D எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. சிவாவோட டைரக்ஷன் வந்து ரொம்ப எப்படி மொக்கையாக தான் பண்ணுவார், அந்த மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் இருந்தது. கங்குவா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிச்சார். சிவாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் பெஸ்ட்டாகவே தான் இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டவுட் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு தான் நினச்சோம். அதே மாதிரி சூர்யாவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. சிவா வந்து சூர்யாவை யூஸ் பண்ணியிருக்காரு பர்ஃபெக்டாக. செகண்ட் ஹாஃப் உண்மையிலே வந்து ஒரு எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு கிளைமேக்ஸ் தான் இருக்குது படத்தில். அதனால் வந்து கங்குவா 2 வந்து ஒரு மேசிவான காம்பினேஷனாக இருக்க போகுது. ஹீரோ வில்லன் காம்போ வந்து ரொம்ப சூப்பராக வரப்போகுது. டிஎஸ்பி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு. அவர் மேலேயும் டவுட் இருந்தது எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. எப்போவுமே ஒரு டூம்னு போட்டு அடித்து ஏதாவது கொண்டு வந்துடுவார். ஸோ அந்த காதல் வந்தாலே அந்த மாதிரியெல்லாம் அது ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னா அது நல்லாவே வந்திருக்கு படம். சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஃபைட் சீன்ஸ் தான் முக்கியமாக வந்து சூர்யா வந்து பயங்கர எஃபர்ட் போட்டிருக்கிறாரு. ஒரு பெரிய போர் காட்சிகளை தாண்டி சூர்யாவுக்கும் வில்லன்களுக்குமான ஃபைட் சீன்ஸ் தான் ஜாஸ்தி. அப்போ வந்து ஒரு பெரிய மரத்தை தூக்கி சண்டை போடுறது அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதனால் ஃபைட் சீக்வன்ஸுக்கு சூர்யா எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு அப்படின்றத வந்து நம்ம
அவரை குறைச்சி எடை போடக்கூடாது. 6 பேக்கோட காட்சி கொடுக்கறதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. 2.5 வருஷத்துக்கு அப்புறம் வருது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபேன்ஸ் ஆமாம், ஃபில் பண்ணியிருக்கு. நான் ஃபேன்ஸோட தான் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து தளபதி ஃபேன் தான். ஸோ கண்டிப்பாக சூர்யா படத்தை பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டோட தான் வந்தோம். ஏன்னா ஒரு புது ட்ரெய்லராக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தேன். நான் சூர்யா ஃபேன்ஸோட தான் வந்திருந்தேன். சூர்யா ஃபேன்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். நமக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம், ஃபைன் அப்படின்றதா இருந்துச்சு. நல்லாயிருக்கு, படம் சூப்பராக இருக்குது. எஃபெக்ட் வந்து தேவிஸ்ரீ பிரசாத்தில் வேறு லெவலில் மிரட்டியிருக்காரு. படம் ஒருத்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் தேட்டரில் பார்க்கலாம். அண்ணாத்துக்கு அப்புறம் சிறுத்தை சிவா சார் சூப்பராக படம் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னும் என்ன விஸ்வாசம் படத்தில் வர எமோஷ்னல் மாதிரி இல்லை. லாஸ்ட் அந்த கண் கலங்குற சீன் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் வேறு லெவலாக இருக்குது படம். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்குது. அதுவும் எஃபெக்ட் வந்து சத்தியமாக தியேட்டர் எஃபெக்ட் சொல்கிறேன், வேறு லெவலாக மிரட்டியிருக்காரு. அது தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக படத்துக்கு ப்ளஸ்ஸே அதான் சொல்லலாம். கார்த்தி சார் வந்து கிளைமேக்ஸ் சீனில் வருவார், வேறு லெவலு. விக்ரம் படத்தில் வர்ற ரோலக்ஸாக வர்ற சூர்யா சாருக்கும் கங்குவாவில் கிளைமேக்ஸில் வர கார்த்தி சார் வேறு லெவலு. அதில் நானும் பண்ணியிருந்தேன், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருந்தேன். படம் வேறு லெவலாக இருக்குது. வெயிட்டிங், ரொம்ப வெயிட்டிங்க. அதுக்கு லீடாக பண்ண போகிறது கார்த்தி சார் தான், வேறு யாரும் கிடையாது. படம் நல்லா இருக்குது, படம் வேறு லெவலாக இருக்குது, மிரட்டியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். அதுக்கு நம்ம 275 ரூபா கொடுக்கலான்னா அதுக்குள்ளே ஒர்த்து கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது. வேறு லெவலு. சார் வந்து 7ஆம் அறிவில் பண்ண மாதிரி சரி, கஜினியில் பண்ண மாதிரி இது வேறு லெவலாக மிரட்டியிருக்காரு. கண்டிப்பாக அது சூர்யாவோட 44 நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், முடிஞ்சிருச்சு. இப்போ சூர்யா 45 ஆர்ஜே பாலாஜி சார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுவும் பண்ண போகிறோம். படம் வேறு லெவலாக இருக்குது. இப்போ 20 நாள் வந்து நான் ஊட்டியில் அவர் கூட தான் இருந்தேன் ஷூட்டிங்கில். நல்லா இருந்துச்சு படம். சூர்யா 44 வேறு லெவலாக வரப்போகுது, அதை நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. படம் நல்லாயிருக்கு. நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான். ஓகே, பார்த்துட்டேன். படம் பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. மேக்கிங் நல்லா இருக்குது, டெக்னிக்கலி படம் நல்லா இருக்குது. பட் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் வீக்காக இருக்குது. ரைட்டிங் தான், ஸ்கிரிப்ட் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் மற்ற எல்லாமே நல்லா இருந்திருக்கும். ஸோ படம் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான். சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்குது. அந்த கங்குவாங்கிற கேரக்டரோட அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஃப்ரான்சிஸ்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப இரிட்டேட்டிங்காக. அவரோட மேனரிசம், பாடி லாங்குவேஜ், அவரோட டோனு, ஸ்லாங்லாம் ஒரு ஃபங்கி கைண்ட் ஆஃப் காய், ஒரு கோவாவில் வாழ்கிற ஒரு யோலோ காய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்ட்ரேல் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு, தவிர எந்த விதத்தில் அது இம்பாக்ட்ஃபுல்லாவோ ரசிக்கிற மாதிரியோ இல்லை. அது டீசெண்டான கமர்ஷியல் ஃபிலிம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன், அதுக்கும் கீழே தான் இருக்குது. படம் சூப்பராக இருந்தது. சூர்யா நான் வந்து சிங்கிள் ஆக்ஷனாக வந்தாலே பயங்கரமாக இருக்கும். டபுள் ஆக்ஷன்னும் போது ரொம்ப டபுள் ட்ரீட்டாக இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான குரூப்பு, அவங்களோட காம்பினேஷன். டிஎஸ்பி கோவை சரளா மேடம், கேஎஸ் ரவிக்குமார், அவர் ஒரு பெரிய டைரக்டர், அவர் நடிச்சிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது. மியூசிக்லேருந்து எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக, எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக வந்து படம் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது படம். கன்வே ஆகுது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக தான் பண்ணுவார், கரெக்டாக பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கிரிப்டுக்கு சூர்யாண்ணா வரதே ஒரு சர்ப்ரைஸ் தான். அது டபுள் ஆக்ஷனாக வந்திருக்காருல, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி ஓகே, எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபைட்லேருந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. மியூசிக் ரொம்ப ஆப்டாக போட்டிருக்காரு. எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஓவராலாக எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ சூர்யாண்ணனுக்காக ஒரு பாட்டு பாட போகிறேன், அது வேணால் சர்ப்ரைஸாக இருக்கும். மைக் கொடுத்துறீங்களா? வேறு யாருன்னா பாட்டு எடுக்க போகிறீங்களா? சரி, ஓகே, ஒரே நிமிஷம். யா 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 சூர்யா, சூர்யான்னு போல இங்கே யாரியா, ஆக்டிங் இல்லை அண்ணன் ஒரு அலமரம்,
அகரத்தையே வாழ வைக்கும் வாழைமரம். சூர்யா 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 ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரியா, அண்ணனுக்கு ஊரு ஃபுல்லா ரொம்ப நல்ல பேரியா. கங்குவா படம் வந்து இங்க பாரியா பாரியா பாரியா. எல்லாரும் தேட்டருக்கு வந்து கங்குவா படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. இல்லை மேடம், இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மேடம். இது அதான் மேடம், அவர் சூர்யா சாருக்குலாம் வந்து ஜெய் பீம் அப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் மேடம் கரெக்டாக இருக்கும் அவருக்கு. இது ஏன் நடித்தாங்க என்னன்னே தெரியல எனக்கு என்னன்ட்டு. நான் ரொம்ப எதிர்பார்ப்பாக வந்தேன். எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும், சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். வந்தேன் அந்த 7ஆம் அறிவில் எப்படி சொதப்புனாங்களோ அதே சொதப்பல் தான் மேடம் இது. பயங்கர சொதப்பல் இது, பயங்கர சொதப்பல். ஐயோ, சிவா டைரக்டர் வந்து அந்த அஜித்தை வச்சு ஏதோ ஒரு படம் சொதப்பினா இருப்பாருங்க. என்ன பண்ணாது? இல்லை மேடம், இந்த இன்டர்நேஷ்னல் போலீஸ் எல்லாம் வந்தார் ஏதோ அஜித் ஏதோ ஒரு படத்தில் விவேகமா, அதே சொதப்பல் தான் மேடம் இது. அதே சொதப்பல் தான் சொதப்பிட்டார். நல்லா மொக்க வாங்கிட்டார் மேடம், பயங்கர மொக்க வாங்கிட்டார், நல்லா மொக்க வாங்கிட்டார். இன்டர்வலுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் தயவு செஞ்சு யாரும் பார்க்க வேணான்னு சொல்லுங்கள். தயவு செஞ்சு தமிழில் அதே போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் யாரும் வர வேணான்னு சொல்கிறேங்க. இந்த யோகி பாபு அதெல்லாம் காமிக்கிறாங்க பாருங்கள், எது காமிக்கிறாங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் படு மொக்க இந்த அதுக்கப்புறம் தான் ஐயோ இல்லை மேடம், அதெல்லாம் காந்தாரா அது என்னது KGF அதை வேணால் போனோம். இதெல்லாம் பண்ணாது மேடம், இந்த மாதிரி மொக்க படம்லாம் பண்ணாது. அதெல்லாம் இல்லை மேடம், இதெல்லாம் பண்ணாது மேடம், பண்ணாது மேடம், சத்தியமாக ப்ராமிஸாக பண்ணாது மேடம். பண்ணா நான் வேணா தூக்கு வேணா மாட்டி வேணா செத்துக்கிறேன் நான். தமிழில் அதே நீங்கள் போடுங்க. சரிங்க மேடம். சார் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக், படத்தோட மியூசிக்கோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. உண்மையாகவே பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதை வந்து பாராட்டலாம். பட் என்னென்னா அந்த 3D மட்டும் மேடம் கொடுத்ததுக்கு நான் தமிழில் போடுங்க. 30 ரூபா ஒருத்தர் 3D மட்டும் ஒருத்தர் இருக்கலாம். அந்த கண்ணாடி போட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த கண்ணில் அந்த சீலில் வந்து அப்படியே அந்த படும்போது அந்த கண்ணிலலாம் அது கொஞ்சம் மட்டும் படுது. அது 4-5 சீனில் மட்டும் படுது. அதுக்காக மட்டும் இந்த படத்தை பார்க்கலாம். மற்றபடி ஒன்றும் ஒருத்தர்லாம் இல்லை மேம்.